வெல்கம் டு பனி சேனல். நம்ம இன்னைக்கு லைனிங் சுடிதார் டாப்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு மட்டும் பார்ப்போம். கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ஒரே வீடியோவில் போட்டால் வீடியோ லாங்காக வருன்றதுக்காக நான் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் அதுக்கு மேலே லைன் பீஸையும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் நவராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம பின் குத்திக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து சுடிதாரோட முன்பக்கம், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் தான் இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நேராக வரணுன்றதுக்காக நான் அதுக்கு மேலேயே வந்து ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி இருக்கிற எட்ஜஸை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம போட்டிருக்க தையலில் வந்து கட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த கழுத்தோட ஷேப் வந்து ரவுண்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் கட் பண்ணுறோம். அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து பின்னாடி கொண்டு போயிடலாம். பின்னாடி கொண்டு போய் பின் வச்சு குத்திக்கலாம். அந்த லைனிங் துணி வந்து முன்னாடி வந்து தெரியாத அளவுக்கு வந்து பின் குத்திக்கலாம். குத்திட்டு இப்போ மின்புறத்தில் வந்து நம்ம இப்போ தையல் போட போகிறோம். நான் இப்போ காட்டன் கிளாத் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம லைனிங் வாங்க போகிறோன்னா லைனிங் வாங்கி அதை தைக்க போகிறதுக்கு நாளே அலசி போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் அடிக்காமல் இருக்கும். இப்போது முன்னாடி கழுத்தை திருப்பி படிமான தையல் போட்டுட்டு பின்னாடி திருப்பிட்டு நம்ம லைனிங்கோட எட்ஜஸில் அந்த ஷோல்டர்லேருந்து தைச்சிக்கிட்டே வரலாம். அந்த ஷேப்பாக இருக்கிற அந்த எட்ஜஸ் வரையும் நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். நல்ல பக்கம்ன்றது துணியோட நல்ல பக்கத்தை வந்து நம்ம நல்ல பக்கம்னுவோம், பின்புறத்தை வந்து கெட்ட பக்கம்னு சொல்லுவோம். அதாவது லைனிங் வச்சு தைக்கிற பக்கத்தை தான் கெட்ட பக்கம்னு சொல்லுவோம். நம்ம தைக்கும் போது எப்போதும் கெட்ட பக்கம் தான் வச்சு தைக்கணும். தையல் விழுற இடம் தான் வந்து கெட்ட பக்கம். ஓகேங்களா? இப்போ நம்ம தையல் போட்டுட்டு துணியில் இந்த கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் மட்டும் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நறுக்கக்கூடாது. மற்றபடி சைடில் இருக்கிற கிளாத் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் நறுக்கிக்கலாம். இது வந்து டாப்போட பேக் சைடு வந்து நான் போட் நெக் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ போட் நெக்குக்கும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம துணியை திருப்புறதுக்காக அந்த துணியை வந்து நறுக்கி எடுத்துட்டு அந்த கழுத்தோட ஓரத்தில் இருக்கிற எட்ஜஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து திருப்ப முடியும் துணியை. எப்போதும் கழுத்து பகுதி திருப்பும்பொழுது நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் துணி வச்சு திருப்பணும். அப்போ தான் வந்து பின்னாடி போகும் லைனிங் துணி. இப்போ எப்படி ஷேப் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டாப் வந்து ஃப்ரண்ட்டு துணி எப்படி தைச்சோமோ அதே மாதிரி வந்து நம்ம லைனிங் போட்டுக்கலாம். இது வந்து நான் கீழே வந்து துணியை மடித்து தையல் போட்டிருக்கேன். டாப்புக்கு கீழே வரும் இல்லையா, அந்த துணியை வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நல்ல பக்கத்தையும் பார்க்குற மாதிரி வச்சு பின் வச்சு ஷோல்டரை வந்து குத்திக்கலாம். அப்போ தான் வந்து தையல் நேராக விழுன்றதுக்காக நான் பின் குத்திக்கிறேன். பின் குத்தி ரெண்டு கையோட ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எட்ஜஸை வச்சுட்டு ஷோல்டரும் எட்ஜஸ் கரெக்டாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரை பிடிச்சிக்கலாம். ரெண்டு ஷோல்டரும் 2 தையல் போடணும். ஷோல்டர் ஃபஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு அட்டாச் பண்ணணும். கையும் அதே மாதிரி தான் நல்ல பக்கமும் பார்த்த மாதிரி, அதாவது கிளாத்தோட நல்ல பக்கமும் பார்த்த மாதிரி வச்சு இப்போ நம்ம வந்து கை அட்டாச் பண்ண போகிறோம். சென்டர் இந்த அர்காட் போட்டிருப்போம். சென்டரும் கிளாத்தோட சென்டரும் இந்த கையோட சென்டரும் நடுவில் வச்சு தைக்கணும் நம்ம.
கை தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இழுத்து இழுத்து துணியை வச்சு தைக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் வந்து கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம துணியோட கெட்ட பக்கம் திருப்பி அளவு துணி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி தைச்ச சுடிதார் இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கைக்கு கீழே வந்து நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். 2 கையிலையும் வந்து கீழே வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். மடித்து தைச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து நம்ம கையை வந்து பிடிக்க போகிறோம். சைஸை மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையை வந்து அந்த மார்க் பண்ண அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வர போகிறோம். கையிலேருந்து உடம்பு வரையும் இப்போ வந்து நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள், கையிலேருந்து உடம்பு வரையும் அந்த நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அளவு துணி வச்சு. அது மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஷேப்பாக அழகாக போட்டுட்டு வர போகிறோம். போட்டுட்டு வந்து நான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து துணியை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து 4 சைடும் வந்து பா வச்சு தையல் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த நிப்பாட்டிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கோடு கிழிச்சிக்கலாம். கீழே ஸ்ட்ரைட்டாக தையல் வரணுன்றதுக்காக கோடு கிழிச்சி துணியை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கீழேருந்து தைக்க போகிறோம். கீழேருந்து தைச்சிட்டு வந்து நம்ம அந்த இன்ட்டு மார்க் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு லிவரை தூக்கி விட்டுடணும். ஆனால் வந்து ஊசி துணியில் இறங்கி தான் இருக்கணும். ஊசி அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து லிவரை கீழே இறக்கி விட்டுட்டு இப்படி பா மாடலில் இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி இந்த சைடும் துணி அதே மாதிரி 2ஆக மடித்து மேலேருந்து கீழே வரையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். இதே மாதிரி 4 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட டாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக வீட்டிலே வந்து டாப்ஸ் உங்கள் கையால் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.